அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமாக வாழ நல்ல பழக்கவழக்கங்கள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று வரை கோபம் பற்றி பார்த்தோம். இன்று நம்முடைய தவறான பழக்கவழக்கங்கள் பற்றி பார்ப்போம். மாரடைப்பு எனப்படும் ஹார்ட் அட்டாக் இன்று அதிகமாகி கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் நம்முடைய இன்றைய வாழ்க்கை முறையும் உணவு முறையும் ஆகும். இதை பற்றி இளவயதில் கவலைப்படாததாலும் அக்கறை எடுத்துக்கொள்ளாததாலும் நடுவயதில் மாரடைப்புக்கு பலர் ஆளாகின்றனர். இளவயதினரே மாரடைப்பால் பாதிக்கப்படுகின்றனர். நம்முடைய பல தவறான பழக்க வழக்கங்களால் மாரடைப்பு ஏற்படுகிறது. அவை என்ன பார்ப்போமா? எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுதல், எப்போதும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருத்தல், மன உளைச்சல், வேதனை, ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு மன உளைச்சலுடன் வாழ்தல், இன்று அலுவலகத்தில் என்ன நடக்குமோ, வியாபாரத்தில் என்ன நடக்குமோ என்பது போன்ற கவலைகள், ஓய்வு இல்லாத உழைப்பு, முன்னேறுவதற்கு கடின உழைப்பு தேவைதான், ஆனால் ஓய்வு ஒளிச்சல் இல்லாத உடல் உழைப்பு தேவையில்லாதது. புகைப்பிடித்தல், ஒவ்வொரு சிகரெட்டின் புகையிலும் 270 தீய பொருட்கள் அடங்கியுள்ளன. முக்கியமானது நிக்கோடின். இது நேரடியாக இரத்தத்தில் கலந்து இருதயத்துக்கு அதிக வேலை கொடுக்கிறது. இது இருதய துடிப்பை அதிகப்படுத்துவதோடு இரத்த அழுத்தத்தையும் அதிகப்படுத்துகிறது. அடுத்ததாக மது அருந்துதல், உணவில் உப்பை அதிகமாக சேர்த்து கொள்ளுதல், இதனால் இரத்த அழுத்தம் அதிகமாக உண்டாகி மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கண்டதையெல்லாம் நேரம் காலம் பார்க்காது சாப்பிட்டு அளவுக்கு அதிகமாக தூங்கி பகலில் தூங்கி உடல் பருமனாக இருத்தல், இதை குறைக்க முயற்சி செய்யாமல் இருத்தல். ஒருமுறை மாரடைப்பு ஏற்பட்டவர்கள் 40 வயதானவர்கள் ஆகியோர் நெய், வெண்ணெய், பாலாடை கட்டி, தேங்காய் எண்ணெய், கிழங்கு வகைகள், முட்டையின் மஞ்சள் கரு, பெரிய மீன் வகைகள், மூளை, சிறுநீரகம் போன்ற இறைச்சி வகைகளை உணவில் ஒதுக்காமல் அதிகம் சேர்த்துக்கொள். இவை மாரடைப்பு வருவதற்கு ஒரு காரணம். எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவை அதிகம் சேர்த்து கொள்ளுதல், இது தவறு. மாரடைப்பு நோயாளி வயிறு நீரை சாப்பிடுதல், இது தவறு. மிக கனமான எடையை தூக்குதல், இது தவறு. மாடிப்படிகளில் ஏறும்போது நிதானமாக ஏறாமல் தடதடவென ஏறுதல், இது தவறு. உடல் உழைப்பு இல்லாமல் எப்போதும் சோம்பலாக இருப்பது, இது தவறு. எதையும் அவசரமாக செய்தல், சாப்பிடும்போது மிக வேகமாக சாப்பிடுதல், எந்த வேலை செய்தாலும் விரைவாக செய்து முடிக்க நினைத்தல் போன்றவற்றால் இருதயம் அதிகமாக துடிக்க நேரிடுகிறது. இதன் விளைவாக இருதய நோய் வரலாம். இவைகள்தான் முக்கிய காரணங்கள். இது அல்லாமல் பரம்பரையாக வருவதும் கூட ஒரு காரணமாகலாம். நாம் எப்படி இருந்தாலும் மாரடைப்பு வராமலோ அல்லது ஒரு முறை வந்தால் மறுபடியும் வராமலோ நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்கான வழிகளை பற்றி நாம் நாளைய பகுதியில் பார்ப்போம். எனது கிறிஸ்டன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து எனது அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் லைக் கொடுத்து பாருங்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.